வீட்டிற்கு உள்ளே வந்த பாம்பு, ஒரு நொடியில் பாத்ரூமில் ஆசிரியருக்கு நேர்ந்த கதி. உஷார். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட திண்டல் சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டில் இருந்த கழிவறையில் இருந்து வித்தியாசமாக சத்தம் வந்ததை கேட்டுள்ளனர். ஆனால் அதை பெரிதாக யாரும் எடுத்துக் கொள்ளவில்லை. இதனையடுத்து ஆசிரியர் ஸ்ரீனிவாசனின் மகள் பள்ளி முடிந்து மாலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் படுக்க அறையில் உள்ள கழிவறையில் முகம் கழுவ சென்றுள்ளார். அப்போது கழிவறையில் இருந்து வித்தியாசமான சத்தம் ஒன்று மீண்டும் கேட்டுள்ளது. உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட சிறுமி கழிவறையை சுற்றி பார்த்துள்ளார். அப்போது கழிவறையில் இருக்கும் மலம் கழிக்கும் கோப்பையில் ஏதோ அசைவது போல் தெரிந்துள்ளது. என்னவென்று உற்று பார்த்த சிறுமி பாம்பின் பின்பகுதி வால் என தெரிந்தவுடன் அல்லறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளார். வீட்டில் இருந்த சிறுமியின் தாயார் சிறுமியின் அலறல் சத்தத்தை கேட்டு பதறி சிறுமியிடம் கேட்டுள்ளார். அப்பொழுது கழிவறைக்குள் பாம்பு இருப்பதாக தாயாரிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினரை அழைத்து கழிவறை சென்று பார்த்த பொழுது அங்கு பாம்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாம்பு பிடி வீரர் யுவராஜுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்கு வந்த யுவராஜ் கழிவறைக்குள் சென்று பார்த்துள்ளார். கழிவறையின் கதவை சாத்தாமல் இருந்ததால் அப்போது அங்கு பாம்பு இல்லை என நினைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாம்பை வீட்டிற்குள் தேடியுள்ளனர். ஒரு வழியாக மீண்டும் கழிவறையில் தீவிரமாக சோதனை செய்த பொழுது பாம்பு கோப்பைக்குள் நன்றாக உள்ளே பதுங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக அந்த பாம்பை பத்திரமாக மீட்டு பார்த்த பொழுது அது 10 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு என தெரிய வந்துள்ளது. பாம்பை மீட்ட பாம்பு பிடி வீரர் யுவராஜ் வனத்துறை உதவியுடன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பாம்பை விட்டுள்ளனர். 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பு வீட்டினுள் இருக்கும் கழிவறையில் காலை முதல் மாலை வரை பதுங்கி இருந்து பிடிபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் வீட்டிலும் இது போன்ற ஆபத்துக்கள் வராமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீ வீடியோ எப்படி பாவீங்க கூப்பிட்டு பாவீங்களா அக்கா வாங்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் மம்மி பக்கெட் தண்ணி ஊத்துவாங்க சீக்கிரம் புள்ள எடுப்பா கிளாஸ் போடு நீட்டா டோர் பிரேக் பண்ணு டோர் டர்ன் அட்டி தூக்கி வைப்பா டோர் டர்ன் அட்டி தூக்கி வை வெளிய இருக்காங்க சோ இத வந்து பாருங்க ரேஸ் சைடுல ஒரு 7 to 8 feet பக்கம் ஆகும். இது வந்து பாருங்க அந்த சேச்சி வந்து பாத்ரூம் வந்துருக்காங்க. பாப்பா வந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப பாத்துட்டாங்க. இங்க பக்கெட் எங்கங்க? ஊத்துங்க. ஆயிட்டு ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து வாங்க சீக்கிரம். ஊத்துங்க. எப்பா என்ன பாருங்க. அப்படியே எடுக்கணும். சார் பாரு அப்படியே பின்னாடி ஸோ வந்து பாருங்க இவ்வளோ சுத்தமாக வச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாம்பு வந்து அதாவது தயவுசெய்து பார்த்து ரொம்ப கவனமாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் லைன் பேப்பர் டம்மி போனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து உள்ளே போகணும். என்னப்பா அதுவும் தெரியும் மக்கள் எங்க போய் சேச்சி காமிச்சு இதுக்கு வந்து துணிவும் சொல்லி என்ன பண்ணுங்க இது ஆக்சுவலி சார் கேட்டு காணோம் அவங்க போயிட்டாங்க. அந்த பாப்பா எதுவும் கூப்பிடுங்க எங்க இல்ல வீட்டுக்காரல ஓடிட்டு நீங்க நிக்கிறீங்க வெளியூர்காரங்க வீட்டு உரிமையாளர் மட்டும் சொல்லுங்கக்கா எங்க போயிட்டாங்க வீழ்த்துவா. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.